உன்னதமானவருக்கே மகிமை. தயவு செய்து அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம அதிகமாக பயன்படுத்தி இருக்கலாம், அதிகமாக கேள்விப்பட்டிருக்கலாம். இன்னைக்கு நம்ம சிந்திக்கிற தலைப்பு என்ன அப்படின்னா, தயவு செய்கிறவர். கடந்த வாரத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் என்கின்ற அந்த தலைப்பின் கீழாக நம்ம சிந்தித்தோம். ஒருவேளை பார்க்கல அப்படின்னா வீடியோ கீழே லிங்க் இருக்கு, நீங்க அதை பயன்படுத்தி பார்த்து கொள்ளுங்க. இன்னைக்கு தயவு செய்கிறவர் சங்கீதம் 145:9 சொல்லுகிறது, கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எல்லார் மேலும் அவருடைய சாயல்ல சிருஷ்டிக்கப்பட்ட அத்தனை பேர் மேலேயும் தயவு உள்ளவர். தயவு அப்படிங்கிற அந்த வார்த்தை மெர்சி அல்லது ஃபேவரபுள் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. கருணை அல்லது சாதகம் என்று சொல்லி நம்ம வைத்துக் கொள்ளலாம். கருணை அப்படிங்கிறது எதை குறிக்க அப்படின்னா பேரன்பு. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா, நம்ம எல்லார் மேலேயும் ரொம்ப அன்புள்ளவர் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை தான் அது குறிக்கின்றது. ரூத்து 2வது அதிகாரம் 20வது வசனத்துல நகோமி ரூத்தை பார்த்து சொல்லுகின்ற பொழுது, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றார். இங்க நகோமி ரூத்து மண்டத்துல சொல்லும் பொழுது, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிறவர் அந்த ஆண்டவர் தான் என்று சொல்லி அங்க அறிக்கை எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எல்லாருக்குமே அவர் தயவு செய்கிறவர். 2 சாமுவேல் 22:26 சொல்லுகிறது, தயவுள்ளவனுக்கு நீர் தயவுள்ளவராகவும். எப்போ ஆண்டவர் தயவு செய்வார் அப்படின்னா, நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல இருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம், அநேக ஆசீர்வாதங்களால் ஆசீர்வதிக்கப்படுகிறோம், அநேக அன்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அதே போல இந்த சக மனிதர்களிடத்திலையும் நாம் அன்பு கூறுகின்ற பொழுது தேவன் அந்த அன்பை, அந்த தயவு நமக்கு அவர் கொடுக்கின்றவராக இருக்கின்றார். அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது, தயவுள்ளவனுக்கு நீர் தயவு உள்ளவராகவும் என்று சொல்லி. இன்னைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தயவு செய்தா என்னென்ன காரியங்கள் நடக்கும்? 3 மனிதர்களுடைய வாழ்க்கையிலிருந்து அப்படிப்பட்ட அந்த தயவு நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 39வது அதிகாரம் 21வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் யோசேப்போடே இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். இங்க யோசேப்பு சிறைப்பட்டு இருக்கின்ற அந்த வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் என்ன செய்கின்றாரு? தயவை அவர் கொடுக்கின்றார். அவர் சிறைப்பட்டு இருக்கிற அந்த இடத்துல இருந்து, அந்த சூழ்நிலையை கர்த்தர் உடைத்து எறிந்து அவனை வெளியே கொண்டு வந்து அதிகாரத்துல உயர்ந்த இடத்துல கொண்டு வந்து அவர் நிறுத்துவதற்கு அந்த இடத்துல, அந்த சிறைச்சாலையின் இடத்துல ஆண்டவர் தேடி வந்து யோசேப்புக்கு அவர் தயவு கொடுக்கின்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் சந்தோஷமே இல்லாம, மகிழ்ச்சியே இல்லாம, துக்கத்தோடு கூட பூட்டப்பட்ட அறைகளுக்கு நடுவே வடித்து கொண்டிருக்கிற அந்த கண்ணீரை யார் அறிவார் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை காண்கின்றவராக இருக்கின்றார். யோசிப்பு ஒருவேளை அங்க துக்கத்தினால அழுது இருக்கலாம், வேதனையினால தவித்து இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட அந்த சிறைச்சாலையின் நடுவே இருந்த யோசேப்புக்கு கர்த்தருடைய கண்கள தயவு கிடைக்குமானால், இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டு கலங்கி கொண்டிருக்கிற அல்லது வேதனையோடு இருக்கின்ற, சிறைப்பட்ட ஒரு அனுபவத்தின் வாயிலாக பிரவேசித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் அந்த தயவை ஏற்படுத்துவதற்கு அவர் வல்லமையுள்ளவராக இருக்கின்றார். எப்ப ஏற்படுத்துவார் தெரியுமா? யோசிப்பதற்கு செய்த ஒரே ஒரு காரியம், இந்த அந்நியமான சந்தோஷங்கள் எனக்கு வேண்டாம், அநித்தியமான பாவ எந்த நன்மைகள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி உதறி தள்ளினார். என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி அவர் எதிர்த்து நின்றார். அதனாலதான் தேவனுடைய தயவு அவருடைய வாழ்க்கையில அந்த சிறைச்சாலையின் நடுவையும் கடந்து வந்து யோசிப்பை உயர்த்தினது. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கணும். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சிறைப்பட்ட வாழ்க்கை வந்தாலும் சரி, தேவனுக்காக நான் வைராக்கியமாய் நிற்பேன் என்று யோசிப்பை போல நாம் எடுக்கின்ற பொழுது ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மைகளை, அப்படிப்பட்ட மகிழ்ச்சியான தருணங்களை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி தருவார். 2வது ஆதியாகமம் 32:10 சொல்லுகிறது, யாக்கோபு அங்கு அறிக்கை இடுகின்றார், அடியேனுக்கு தேவரே காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். இங்க யாக்கோபுக்கு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை. யாக்கோபு முன்ன ஒரு காலத்துல ஏமாட்சிக்காரன் தான், தன்னுடைய சகோதரன் ஏசாவை ஏமாத்தினவன் தான்.
ஆனா பிற்பாடு ஏசா மனம் திரும்பல. ஆனா யாக்கோபு ஆண்டவரிடத்துல தன்னை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்தார். அப்போ வெறுமனே கடந்து சென்ற யாக்கோபு அங்கே ஆண்டவரை பற்றி பிடித்த பொழுது ஆண்டவர் அப்படியே அவரை மாற்றுகின்றார். வெறும் கையுமாய் கடந்து சென்ற அவரை 2 பரிவாரங்களால ஆண்டவர் ஆசீர்வதித்த அத்தனை ஆசீர்வாதங்களை யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அதனாலதான் யாக்கோபு சொல்லுகிறார், நான் முந்தி அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தேன், ஏமாற்றுக்காரனா இருந்தேன். ஆனா அதெல்லாம் ஆண்டவர் நீர் எனக்கு மன்னித்து என்னை ஆசீர்வதித்திருக்கின்றீர். அடியனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா சத்தியத்திற்கும் எல்லா தயவுக்கும் நான் பாத்திரன் இல்லை என்று சொல்லி அவர் அறிக்கையிடுகின்றார். யாக்கோபை ஆண்டவர் அவருடைய அடிமைத்தன வாழ்விலிருந்து அவர் என்ன செய்கின்றார்? மீட்டு ரட்சிக்கின்றார். இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை, எல்லாருடைய வாழ்க்கையும் இன்னைக்கு ஆரம்ப காலங்கள்ல வித்தியாசமானதா தான் இருக்கு. பாவம் நிறைந்ததா அல்லது உலக பிரகாரமான காரியங்கள்ல சிக்குண்ட ஒரு வாழ்க்கையா தான் இருக்கு. ஆனா ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் என்ன வித்தியாசம்? ஏசா ஆண்டவருடைய சமூகத்துல தன்னை மனம் திரும்புவதற்கு ஒப்பு கொடுக்கல. ஆனா யாக்கோபு அப்படி இல்லை, மனம் திரும்புவதற்கு ஒப்பு கொடுத்தாரு. அதனாலதான் ஆண்டவர் அவரை ஆசீர்வதித்தார். இன்னைக்கு பாவ கட்டுகள்ல சாத்தானுடைய அந்த பிடிகள்ல நீங்க சிக்குண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய சமூகத்தை தேடி வாங்க. அவருடைய சமூகத்துல நித்தமும் தேடுகின்ற பிள்ளைகளாக, அவருடைய சமூகத்தை வாஞ்சிக்கின்ற பிள்ளைகளாக மாறுவதற்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகின்ற அந்த அடிமைத்தனத்தின் நுகத்தை எல்லாம் ஆண்டவர் முறித்து அவர் விடுதலை உள்ள ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவர் கொடுப்பார். யாக்கோபுக்கு கொடுத்த பிரகாரம் ஒருவேளை வெறும் கையா நீங்களும் இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம், யாக்கோபை பெருகச் செய்த கர்த்தர் அதே வல்லமையுள்ள ஆண்டவர் இன்னைக்கும் நம் நடுவே இருக்கின்றார். அவருடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை அவர் இன்னும் ஆசீர்வதிப்பார். 3வது லூக்கா 7வது அதிகாரத்துல 2 முதல் 10 வசனங்களை நீங்க வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கு ஒரு தயவு செய்கிறதற்கு, ஆண்டவர் தயவு செய்கிறதற்கு ஏதுவான ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யாரு அப்படின்னா, 100க்கு அதிபதி. அவருடைய வேலைக்காரன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்றார். சாகுற தருவாயில அவர் கிடக்கின்றாரு. மூப்பரிடத்துல இருந்து அவர் சொல்லுகின்றார். அப்போ மூப்பர்கள் இயேசுனிடத்துல பேசுறாங்க. இயேசுனிடத்துல சொல்லும் பொழுது லூக்கா 7:4 சொல்லுகிறது, அவர்கள் இயேசுனிடத்தில் அவரை கருத்தாய் வேண்டிக் கொண்டு, நீர் இந்த தயவு செய்கிறதற்கு பாத்திரவனா இருக்கிறான். அவருடைய மகனை சுகமாக்குறதற்கு இந்த 100க்கு அதிபதி பாத்திரவானாக இருக்கின்றான். ஏன் அப்படின்னா, நம்முடைய ஜனத்தை நேசிக்கின்ற ஒரு மனிதனாகவும், நாம் ஜபிக்கும்படிக்கு ஒரு ஜபாலயத்தை கட்டின ஒரு மனிதனாக, நன்மை செய்கிற ஒரு மனிதனாக இந்த மனிதன் இருக்கின்றான். ஆகவே அவருக்கு அவர் வேண்டிக் கொள்ளுகின்ற அந்த காரியத்துல நீர் பதில் செய்வதற்கு, நீர் தயவு செய்வதற்கு அவன் பாத்திரவானா இருக்கிறான் என்று சொன்ன பொழுது இயேசுவும் கடந்து சென்று அவர் என்ன செய்கின்றாரு? அந்த மனிதனுக்கு விடுதலை கொடுக்கறத நம்ம பார்க்கின்றோம். இன்னைக்கு 3வது ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் வேண்டிக் கொள்ளுகின்ற அந்த காரியங்கள்ல ஆண்டவர் பதில் செய்கின்றவராக இருக்கின்றார். எப்ப தெரியுமா? அந்த 100க்கு அதிபதியை போல அவர் எப்படி அந்த ஜனங்களெல்லாம் நேசித்து அவங்களுக்கு ஆலயத்தை கட்டி கொடுத்தாங்களோ, அதே போல நீங்களும் நானும் உதார்த்தமாக ஆண்டவருக்காக கொடுக்கும் பொழுது, நம் அருகே வாழக்கூடிய ஜனங்களை நேசிக்கின்ற பொழுது, அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களை நேசிக்கின்ற பொழுது ஆண்டவர் தயவு செய்வதற்கு ஏதுவான பாத்திரமாக நீங்களும் நானும் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் எல்லார் மேலும் தயவு உள்ளவர். அவருடைய தயவு அது மகா பெரியது. அவருடைய பேரன்பு அது மகா பெரியது, அது விலைமதிப்பற்றது. அந்த பாக்கியத்தை நீங்களும் நானும் பெறுவதற்காக அவருடைய சமூகத்துல நித்தமும் காத்திருப்போம். அப்படி இருக்கின்ற பொழுது 3 காரியங்களை சிந்தித்திருக்கிறோம். சிறைப்பட்ட வாழ்விலிருந்து விடுதலை தருவார், அடிமையின் வாழ்விலிருந்து அவர் விடுதலை தருவார். 3வது, வேண்ட காரியங்களிலிருந்து ஆண்டவர் நமக்கு தக்க பதிலை அவர் செய்து வழி நடத்துவார். அப்படிப்பட்ட கிருபைகளை நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தந்து நிறைவாக நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.